ஒரு காலத்தில் ஒவ்வொரு வீட்டு வேலையிலும் இருந்த ஒரு செடி இன்று சூப்பர் மார்க்கெட் தேடி வாங்க வேண்டிய நிலை. கசப்பான சுவை கொண்ட இந்த சிறிய சுண்டக்காய் ஏன் 1000 ஆண்டுகளாக சித்த மருத்துவத்தில் இடம் பிடிச்சிருக்கு? இது உண்மையிலே ரத்தத்தை அதிகரிக்குமா? உடல் புழுக்களை அழிக்குமா? சர்க்கரை நோயாளிகள் தினமும் சாப்பிடலாமா? அறிவியல் என்ன சொல்கிறது? இன்று சுண்டக்காயின் முழு வரலாற்றையும் அறிவியலையும் பார்க்கலாம் வாங்க. இப்ப சுண்டைக்காய்னா என்ன அப்படின்றது பார்த்தோன்னா இதனுடைய தாவரவியல் பெயர் சொலனம் டர்பம். இது கத்திரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு போன்ற சொலனேசி குடும்பத்தை சார்ந்த ஒரு முள்ளான புதர் செடி. ஆங்கிலத்துல இத டக்கி பெரி, பி எக் பிளான்ட், வைல்ட் எக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்துல சுண்டைக்காய், மலைச்சுண்டை, காட்டுச்சுண்டை என்ற பெயரும் இதுக்கு இருக்கு. சரி, இதனுடைய தோற்றத்தை பார்த்தோன்னா பலரும் சுண்டைக்காய் இந்தியாவில் தோன்றியது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா தாவரவியல் ஆய்வின்படி இது முதல்ல மத்திய மற்றும் தென் அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் பகுதிகளில் தோன்றியதாக கருதப்படுது. பின்னர் பறவைகள், வர்த்தகம் மற்றும் மனிதர்களின் இடம்பெயர்வின் மூலமா ஆப்பிரிக்கா, தென்கிழக்கு ஏசியா மற்றும் இந்தியாவுக்கு பரவிருக்கு. இன்று இந்தியா, இலங்கை, தாய்லாந்து போன்ற நாடுகளில் இது பொதுவா உணவாகவும் மருந்தாகவும் பயன்பட்டு வருது. சுண்டக்காய் வரலாற்றுன்னு பார்த்தோன்னா தமிழருடைய உணவு முறையில சுண்டக்காய் நூற்றாண்டுகளாக உள்ளது. சித்த மருத்துவ நூல்ல கூட இத செரிமானத்தை மேம்படுத்த, பசியை தூண்ட, வயிற்றுப்போக்குக்கு, குடல் புழுக்களுக்கு, மூல நோய், கப நோய்களுக்கு போன்ற பல நிலைகளில் பயன்படுத்தப்பட்டதா குறிப்பு இருக்கு. இத்தகைய பாரம்பரிய பயன்பாட்டுகளை ஆதரிக்கும் வகையில பல ஆய்வும் தற்போது நடைபெற்றுதான் வருது. ஒரு காலத்துல ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சுண்டக்காய் செடி இருந்தது. ஆனா இன்னைக்கும் அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. காரணம் நகரமயமாக்குதல், வீட்டு தோட்டங்கள் குறைஞ்சிருச்சு, கசப்பான சுவை காரணமாக குழந்தைகள் அதை விரும்பாதது. ஒன்னொன்னு முக்கியமானது ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம். இவற்றால் அதனுடைய பயன்பாடும் குறைஞ்சு போச்சு. சரி, இதனுடைய சாகுபடி கடினமான ஒண்ணா அப்படின்னு கேட்டனா சுண்டக்காய் மிகவும் வலுவான செடிதான். ஆனா அதனுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தனா வெப்பமான காலநிலையை விரும்பும், குறைந்த தண்ணீரிலும் வளரக்கூடியது, பல பூச்சிகளை தாங்கும் திறன் உள்ளது. முள்ளு இருக்குதான், ஆனா அதனால அறுவடை தான் சற்று சிரமம். ஒரு முறை நட்டுட்டா நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து காய் தந்துகிட்டே இருக்கும். இப்ப 100 கிராம் பச்சை சுண்டைக்காயில என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 35 to 45 கலோரிஸ் இருக்கு. புரதம் சுமார் 2-3 கிராம் இருக்கு. நார்ச்சத்து சுமார் 4 கிராம். கொழுப்பு மிகவும் குறைவு. கார்போஹைட்ரேட் சுமார் 7 கிராம். இது குறைந்த கலோரியுடன் நார்ச்சத்து கொண்ட ஒரு காய்கறி. இப்ப இதுல இருக்கிற முக்கிய தாதுக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், ஜிங்க். மேலும் இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி, பாலிபினால்ஸ், பிளாவனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்டோட சேர்மங்களும் இருக்கு. இப்ப அறிவியல் ஆதரவு பெற்ற சாத்தியமான நன்மைகளை பார்க்கலாம். நம்பர் 1, செரிமானத்திற்கு. இதன் கசப்பு சுவை செரிமான சாறுகளை சுரக்க உதவி செய்யும். 2வது, நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கலை குறைக்க உதவி செய்யும். 3வது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால செல் சேதத்தை ஏற்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்க்க உதவும். 4வது, இரும்பு சத்து. சுண்டைக்காயில இரும்பு சத்து இருக்கிறது. ஆனால் சுண்டைக்காய் மட்டும் சாப்பிட்டா ரத்த சோகை குணமாகும் என்று கூற போதுமான மனித மருத்துவ ஆதாரம் இல்லை. சில ஆரம்பகட்ட ஆய்வுல நன்மையை சுட்டிக்காட்டினாலும் இது மருத்துவர் பரிந்துரைக்கும் இரும்பு மருந்திற்கு மாறாகாது. அடுத்தது, இரத்த சர்க்கரை. விலங்கு மற்றும் ஆய்வுல நடத்தின சில நன்மைகள் காணப்பட்டிருக்கு. ஆனா மனிதர்கள் கிட்ட இது உறுதியான மருத்துவ ஆதாரம் இன்னும் போதுமானதாக இல்லை. எனவே இது நீரிழிவு மருந்துக்கு மாறா பயன்படுத்தக்கூடாது. மேலும் பூஞ்சை, பாக்டீரியா போன்ற நோய் கிருமிகளுக்கு இது எதிர்ப்பாகவும் பயன்பட்டு வருது. இப்ப தமிழர்களுடைய சமையலறையில இதை எப்படி சமைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வத்தல், இல்ல வத்தல் குழம்பு, சாம்பார், பொரியல், கூற்று, ரசம், பொடி போன்ற பல வகையில சமைக்கிறாங்க. இப்ப சுண்டைக்காய் வத்தல் பழங்காலத்துல தயிர்ல ஊற வச்சு வெயில பல நாட்கள் உலர்த்தி பின்ன சேமிக்கிறாங்க. இதை நீண்ட காலம் கெடாம இருக்கும், மழை காலத்திலும் பயன்படுத்தலாம். இன்றும் இந்த சுண்டைக்காய் வத்தல் நடைமுறையில இருக்கு. சுண்டைக்காய் வத்தல் குழம்புக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே அதிகமா இருக்கு. சரி, இதை யாரு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவா ஆரோக்கியமான பெரியவர்கள், அதிக நார்ச்சத்து தேவைப்படுபவர்கள், பல வகை காய்கறிகளை உணவுல சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. சரி, யாரு கவனமா இருக்கணும் அப்படின்றத பார்த்தா சுண்டைக்காய் சொலினேசி குடும்பத்தை சார்ந்ததுனால இதுல இயற்கையான குளுக்கோ ஆல்கஹைட்ஸ் சேர்மங்கள் இருக்கு. அதனால அதிக அளவுல தினமும் சாப்பிட வேண்டாம்.
முழுமையா பழுக்காத ரொம்ப பச்சையாவும் அதிகமா எடுத்துக்க கூடாது. சிறிய குழந்தைகளுக்கு அதிக அளவு கொடுக்க கூடாது. மேலும் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் மருத்துவ ஆலோசனையோட தான் இதை எடுத்துக்கணும். வழக்கமா நம்ம சமையல சேர்க்கிற அளவு போதுமானது. சரி, இத அதிகமா சாப்பிட்டா வயிற்று எரிச்சல், வயிற்று வலி, வாந்தி, குமட்டல் போன்றவை சிலருக்கு ஏற்படலாம். மிக அதிக அளவுல அல்லது தவறான தயாரிப்பில் உட்கொண்டால் நச்சுத்தன்மை சம்பவங்களும் அரிதா பதிவாயிருக்கு. இப்ப இதுல இருக்கிற சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாமா? இந்த செடி கத்திரிக்காய் வளர்க்கறதுக்குள்ள நோய் எதிர்ப்புக்கு ஆணி வேறு போல பயன்படுத்துறாங்க. பறவைகள் இதன் விதைய தொலைதூரம் சென்று பரப்புது. சில வெப்பமண்டல நாடுகள்ல இது இயற்கையாகவே பரவி காட்டு செடி போல வளருது. சுண்டைக்காய் ஒரு அதிசய மருந்து அல்ல. அதே நேரத்துல இது சாதாரணமான காய்கறியும் அல்ல. நார்ச்சத்து, தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த ஒரு பாரம்பரிய உணவாக இதற்கு ஒரு முக்கிய இடம் இருக்கு. ஆனா சமூக வலைதளங்களில் சொல்லப்படுவது போல எல்லா நோய்களுக்கும் தீர்வு என்ற கூற்று உறுதியான அறிவியல் ஆதாரம் இதற்கு இல்லை. எனவே வாரத்திற்கு 1 இல்ல 2 முறை சமநிலையான உணவின் ஒரு பகுதியா சேர்த்துக் கொள்வது நல்ல வழிமுறையாக இருக்கும். சுண்டைக்காயின் கசப்பே அதன் பலம். கசப்பு சுவையுள்ள பல தாவரங்கள் போலவே இதுலயும் பல உயிரியல் செயல்பாடு, பயோ ஆக்டிவ் சேர்மங்கள் இருக்கு. ஆனா இயற்கை என்றதுனாலே அளவில்லாமல் சாப்பிடலாம் என்பதுதான் தவறான எண்ணம். எந்த உணவாக இருந்தாலும் சரியான அளவில் தான் அதன் உண்மையான நன்மையும் கிடைக்கும். சுண்டைக்காய் கசக்கும் தான். சமையல்ல பார்த்து முகம் சுளிச்சவங்க இனிமேட்டு அதனுடைய நன்மைகளை பார்த்து சாப்பிட ஆரம்பிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம எங்களுக்கு பதிவிடுங்க. நன்றி.